திருச்சி கிழக்கில் முதலமைச்சர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்பொழுது ராஜினாமா செய்துள்ள நிலையில் மீண்டும் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் வருகிற நிலையில் அங்கு யார் போட்டியிடுவார்கள் என்று பரபரப்பாக பேசப்பட்டது. அரசியல் மற்றும் சினிமா வட்டாரங்களில் நடிகரும் சமூக சேவகருமான ராகவா லாரன்ஸ் போட்டியிடப் போவதாக சலசலப்பாக பேசப்பட்டது. ஏனென்றால் விஜயின் நெருங்கிய நண்பர். அவர் சினிமாவில் இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு உதவி கொண்டிருக்கும் நிலையில் அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக பலருக்கு உதவி செய்ய முடியும் என்று நம்பி நிறைய பேர் அவரை அரசியலுக்கு வரவழைத்தார்கள். அதை குறித்து ஏற்கனவே ஜூன் 10ஆம் தேதி முக்கியமான அறிவிப்பு வெளியிடப் போவதாக கூறியிருந்த ராகவா லாரன்ஸ் அன்று இயக்குனர் பாரதி ராஜாவின் மறைவு காரணத்தினால் ஜூன் 12ஆம் தேதி காலை 10 மணி அளவில் காணொளி வெளியிட்டு தன்னுடைய முடிவை அறிவிக்கப் போவதாக கூறியிருந்தார். தற்பொழுது ஜூன் 12 காலை 9 மணி அளவில் ராகவா லாரன்ஸ் தன்னுடைய முடிவை எழுத்து வடிவத்தில் ஆங்கிலத்தில் தெரிவித்தார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: ஒருபோதும் கற்பனை செய்ததில்லை. பணம் சம்பாதிக்கும் எண்ணமோ அல்லது தேர்தலில் போட்டியிடும் நோக்கமோ எனக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. நான் நம்பும் எனக்கு நெருக்கமான ஒருவர் அரசியலில் நுழைந்தால் ஒரு தனிநபராக நான் ஏற்கனவே செய்து வருவதை விட பெரிய அளவில் சமூகத்திற்கு சேவை செய்வதற்காக நான் அவர்களுக்கு துணையாக நின்று அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவேன் என்பது மட்டுமே என் ஒரே எண்ணமாக இருந்தது. இன்று சூழ்நிலைகள் என்னை அரசியலில் நுழைய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளியுள்ளன. இன்று காலை 10 மணிக்கு நான் பகிரும் இந்த காணொளியில் அரசியல் குறித்த எனது புரிதல், அது என் வாழ்வில் எப்படி நுழைந்தது, அரசியல் பற்றிய என் தாயின் கண்ணோட்டம் மற்றும் என் பயணத்தை வடிவமைத்த சில முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஆகியவற்றை என் இதயத்திலிருந்து முழுமையான நேர்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் பேசியுள்ளேன். காணொளியை இறுதி வரை பார்த்துவிட்டு உங்கள் எண்ணங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரின் ஆசீர்வாதங்களுடன் இந்த முக்கியமான அடியை எடுத்து வைக்கும் இவ்வேளையில் உங்கள் அறிவுரையும் வழிகாட்டுதலும் எனக்கு மிகவும் மதிப்பு மிக்கவை என்று ராகவா லாரன்ஸ் கூறியிருக்கிறார்.